வணக்கம். ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரயில் நியூஸ் சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. இந்த ரயில்வே நியூஸ் சேனலில் நாம் ரயில்வே சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பதிவு செஞ்சிட்ருக்கோம். ரயில்வேயில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ரயில்வேயில் நடக்கக்கூடிய டெக்னாலஜி அப்டேட்ஸுகள் முதலியவற்றைகள் இந்த சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட சொல்ல உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதிய அரசாங்கத்திற்கான ரயில்வேயின் 100 நாள் திட்டம். வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்சுகள், நிலுவையில் உள்ள ஜேஎன்கே ரயில் திட்டங்களின் நிகழ்ச்சி நிரல்கள். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாட்களுக்குள் காஷ்மீரில் வந்தே பாரத் ரயிலின் ஸ்லீப்பர் மாறுபாட்டையும் முக்கியமான ரயில் இணைப்பு திட்டங்களையும் முடிக்கவும் இந்த இந்திய ரயில்வே இலக்கு வைத்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது பயன்படுத்தப்படும் வந்தே பாரத் ரயில்களில் நாற்காலி இருக்கைகள் மட்டுமே உள்ளன. அவற்றின் பயன்பாட்டை பகல் நேர வழித்தடங்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறது. அவை சில மணி நேரங்களில் மூடப்பட்டிருக்கும். ஸ்லீப்பர் வகைகள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அதிக வசதியை அளிக்கும். 2024-2025 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டில் ரோலிங் ஸ்டாக் உற்பத்திக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. பொது தனியார் கூட்டமைப்பு PPP முறையில் வழங்கப்பட்ட 200 ஸ்லீப்பர் வகை வந்தே பாரத் ரயில்களுக்கான பணிகளும் நடந்து வருகின்றன. தேசிய போக்குவரத்தின் மற்றொரு முக்கிய கவனம் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு USBRL நிறைவு செய்வதாகவும், இந்த ரயில் இணைப்பு காஷ்மீர் நாட்டின் மற்ற பகுதிகளுடன் ஒருங்கிணைக்கும். தற்போது இந்திய ரயில்வே வழியாக ஜம்முவில் உள்ள கத்தாராவிற்கு பயணிக்கலாம். ஆனால் ஸ்ரீநகருக்கு ரயிலில் தொடர முடியாது. ரூபாய் 37,012 கோடி மதிப்பிலான USBRL இந்த இணைப்பு இடைவெளியை குறைக்க உதவும். பாரமுல்லா, ஸ்ரீநகர், காசிக்குண்ட், பனியால் மற்றும் சங்கல்தான் ஆகியவை ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளன. செனாபாட்டின் மீது உலகின் மிக உயரமான ரயில் பாலமும் தயாராக உள்ளது. செனாப் ரயில் பாலத்துடன் இணைக்கும் சில சிறிய சுரங்கப்பாதைகள் இறுதி கட்டத்தில் உள்ளன என்று மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுவும் 100 நாள் நிகழ்ச்சி நிரலில் உள்ளது. புல்லட் ரயில் என்று அழைக்கப்படும் அகமதாபாத் மும்பாய் அதிவேக ரயிலுக்கான ரோலிங் ஸ்டாக் கொள்முதல் திட்டமும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் 100 நாட்களில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் JICA ரூபாய் 40,625 கோடி கடனுடன் அதிவேக ரயில் திட்டம் உருவாக்கப்படுகிறது. இதுபோன்ற ரயில்வே நியூஸ்களை பற்றிய விவரங்களை அறியவும், ரயில்வேக்களின் அப்டேட்கள், டெக்னாலஜி அப்டேட்கள் பற்றி விவரங்கள் அறியவும் நமது ரயில் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.